ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மட்டன் கறி எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா சூடாகட்டும். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பட்டை 2 துண்டு, கிராம்பு 5, ஏலக்காய் 5, ஜாதிபத்திரி ஒரு இது பிச்சி நான் சேர்த்துருக்குறேன். இப்போது இது கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் நீளத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். ஏன் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மட்டனுக்கு. அதனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது தான் நீங்கள் கேட்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நல்ல பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் ஒன்று நீளத்தில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை, ஓரளவு வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது இந்த அளவு போதும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் சின்னதாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போது இதுவும் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை சேர்த்த பிறகு இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிடலாம். அதாவது மூடி போடாமலும் நம்ம இதை வதக்கிக்கலாம். மூடி போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடில் அது நல்லா வதங்கி வரும். இப்போது இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக குழஞ்சி நல்லா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் மட்டன் 1 கிலோ அளவு மட்டனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் கூட சேர்ந்து இந்த மட்டனில் நல்லா கோட்டாகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்ம மட்டனில் தான் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. சிக்கனு, பீஃப் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது இது சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கணும். ஒரு குறைஞ்சது 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது 5 நிமிஷங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கணும். இப்போது 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் பெருஞ்சீரக பொடி நான் இதில் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். முழுசாக போடுறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடணும். அதுமாதிரி கரம் மசாலா சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு, அதே ஸ்பூன் அளவு தான் பெருஞ்சீரகத்தூளும் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அடுத்து மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சாதாரண சில்லி பவுடரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அதே ஸ்பூன் அளவில் மல்லித்தூளும் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதாவது மிளகாய்த்தூளோட அளவும் மல்லித்தூளோட அளவும் ஒரே அளவில் இருக்கணும். இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து திரும்பவும் நல்லா வதக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சே தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கறி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது இதில் நல்லா சூடு உள்ள தண்ணி ஒரு 1/4 லிட்டர் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். அதுமாதிரி பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
அடுத்து இதில் பார்த்திங்கன்னா மல்லி இலை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்பு உரப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அது வந்து ஒவ்வொருத்தரோட குக்கரோட அளவை பொறுத்து நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 விசில் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் உள்ள ஏர் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆஃப் பண்ண உடனேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அது மாதிரி இந்த கறி பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிக்விடாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதோட உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஜஸ்ட் வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லி இலையும் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவின்னு கூட சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட சாப்பிட்லாம், அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் இடியாப்பம், அப்பம் இது கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.